நம்ம போற ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு? இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்குண்ணா. ராகவா, அந்த பசங்களை பிடிங்கடா. ஏய் மச்சான், சூரியனாடா. ஏய், போய் அவங்களை பிடிச்சிட்டு வாங்க. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? கை பிடிச்சு தூக்குங்கடா. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போங்க. உங்க பாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க. அந்த பொண்ணுக்கு ஹெல்பிங் நேச்சர் இருக்கணும். அண்ணா 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 இந்த ஆண்டெலாம் வழியக்கூடாதுண்ணா. அண்ணா அந்த பொண்ணுக்கு ஹெல்பிங் நேச்சர் இருக்குல்லண்ணா. மேடம் வணக்கம் மேடம். ஊருக்கு புதுசா? ஆமா. தெரியுது. இந்த ஊர்லயே எங்க சூர்யானா ரொம்ப பெரிய. சூரி சார், இனிமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. கரெக்ட் டைம் தூக்கிட்டு வந்தீங்க. இவங்க மூச்சு கொடுத்து காப்பாத்திட்டாங்க, கவலைப்படாதீங்க. வெரி குட். இது என் கடமை சார். நல்லது. தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? நீங்க கரெக்ட் டைம்க்கு தூக்கிட்டு வந்தீங்க, நான் மூச்சு கொடுத்தேன், அவ்வளவுதான். பை. ஆக்சிடென்ட் பண்ணது இவங்க தானா? டாக்டர் என்னாச்சு சார்? இவனுங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். வாட் பாய்ஸ், வாங்க. இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு வாங்க. ஏய், பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்ட்டா இருக்க, ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ற. நீ அடிச்சிட்டு நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்ற? நீலாம் மனுஷனா இல்ல? அண்ணனை பார்த்து மனுஷனா? அதுவும் இல்லாம போல்டா. என்கிட்ட சொடக்கு போட்டு பேசுறவளா இருக்கணும். அப்படி ஒரு பொண்ணு இருந்தா சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு தைரியம் இருந்தா எங்க அண்ணனை நேருக்கு நேரா முகத்தை பார்த்து சொடக்கு போட்டு பேச பார்க்கலாம். எனக்கு ஒரு பயம் கிடையாது. பயம் இல்லனா திட்டு பார்க்கலாம். டேய் வாங்கடா. அண்ணா, நீ நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணுக்கு ஹெல்பிங் நேச்சரும் இருக்கு. கொஞ்சம் கூட பயப்படாம முகத்துக்கு நேரம் சொடக்கு போட்டும் பேசுறா. கூப்பிட்டு பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டுமா? சூரி, நேத்து தான் என் பொண்ணு படிப்பை முடிச்சிட்டு பெங்களூர்ல இருந்து வந்தா. உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். வர சொல்லுங்க மூர்த்தினே. அம்மா பிரியா. அண்ணா, நீ டானுங்கிறத மறந்துடாத, உட்காரு. இது சூரி, ராகவா, அது பால்ராஜுமா. வணக்கம். எதுவும் மனசுல வச்சுக்காத சூரி. உன்னை பத்தி என் பொண்ணுகிட்ட எதுவும் சொல்லல. மூர்த்தினே, உங்க பொண்ண? ஆமா. இப்பதான் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. என்னடா? இப்ப புரியாது, அப்புறம் புரியும். ஓஹோ. உங்க பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு? கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சு முடிச்சிருக்கா சூரி. அதுக்கு ஏத்த மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்கா. உங்க பொண்ணை நம்ம கிட்டே வேலைக்கு சேர்ந்துட சொல்லுங்க. உங்ககிட்ட எல்லாம் வேலை செய்ய முடியாது. ஏம்மா? இவங்க ரொம்ப மோசமானவங்க டாடி. ஹலோ, என்ன மோசமானவங்களா? அண்ணன் பர்மிஷன் இல்லாம உங்களுக்கு எங்கேயாவது வேலை கிடைச்சிருமா? என்னண்ணே? திட்டு 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 திட்டு. நீ போய் சூரிய திட்ட சொல்றியா? ஏன் இப்படி பேசுற? அப்போ இந்த பெருசுங்க எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேங்குதுங்களே. நீ இங்க தான் வேலை செய்யணும். என்ன செய்யறது? எவ்வளவு கன்ஸ் வாங்குனாங்க, எவ்வளவு பாம்ஸ் வாங்குனாங்க, எத்தனை பேர் கைய வெட்டினாங்க, எத்தனை பேர் கால வெட்டினாங்க, இதுதானே கணக்கு பார்க்கணும். இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல ஏத்துனா ரொம்ப அசிங்கமா. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கீழே என்னால வேலை செய்ய முடியாது. செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்?
ஏன் பேசிட்டு இருக்கும்போதே பாதியில வந்துட்ட? என்னால இங்க வேலை செய்ய முடியாது. செய்யணும். இன்னைக்கு நாம நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அவரு. அதுக்காக நான் இங்க வேலை செய்யணுமா? செஞ்சாகணும். இந்த மாதிரி ரவுடிங்க கிட்ட என்னால வேலை பார்க்க முடியாது. என்ன வாய் ஓவரா மூர்த்தி அண்ணா. விருப்பம் இல்லாதவங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. உங்க பொண்ணு பேர் என்ன? பிரியா. ம். பிரியா, நீ கிளம்பு. நீங்க என் கூட வாங்க, சொல்றேன். சாரி சூரி, என் பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டா. அதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. உங்க பொண்ணோட ஜாபை பத்தி கவலைப்படாதீங்க. சிட்டி பேங்க் மேனேஜரை போய் பார்க்க சொல்லுங்க, வேலை கிடைச்சிடும். இந்த வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணது நான் தான், அவளுக்கு தெரியக்கூடாது. சரி. சூரி, என் பொண்ணு பிரியாவை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கான கேள்வி வேற கேக்குறீங்க? அந்த சிரிப்புலயே தெரியல பிடிச்சிருக்கன்னு. அண்ணன் இது வரைக்கும் யாரையும் ஆசைப்பட்டதில்ல. உங்க பொண்ணை விரும்புறாரு, நீங்க தான் எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். அத நீ எனக்கு சொல்லணுமா? இன்னையில இருந்து எனக்கு அந்த வேலை தான். சூரிக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கிறது அவ செஞ்ச அதிர்ஷ்டம். அப்புறம் ஆமா, ஆ. உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே இல்ல இன்னொரு பொண்ணு இருக்கா? ஏன்? நான் கூட ஃப்ரீயா தான் இருக்கேன். ஒண்ணு. உனக்காவது பொண்ணு இருக்கா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. உனக்கு எப்பவுமே ஆகாது. ஹாய் ஸ்வீட் ஹார்ட். சார், வணக்கம் பாஸ். லோகேஷ் தமிழ்நாடுக்கு போனதும் விஐபிகளை பார்த்து ஸ்டீபன் சார் சொன்னதை சொல்லிடு. அண்ணா ஜூஸ். அண்ணா, அந்த விஷயத்தை பத்தி ஏதாவது யோசிச்சிங்களா? எந்த விஷயத்தடா? அதானே அந்த பொண்ணை பத்தி. எந்த பொண்ணை பத்தி கேக்குற? என்னண்ணா ஹாஸ்பிட்டலில் பார்த்தி அதுக்கப்புறம் நம்ம அண்ணா இப்போதான் பேசிட்டு இருக்கோம். அந்த பொண்ணே நேரில் வரானே. தலைவிதி. ஹலோ, என்ன ரொம்ப டென்ஷனா இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற பால்ராஜ்? இவளுக்கு வேலை வாங்கி கொடுத்ததே சூரி. இவ என்னமோ தான் திறமையில கிடைச்சதா பில்டப் பண்ணிட்டு குதிக்கிறா. என்ன நடக்க போகுதோ? டேய் ராகவா. டேயா? ஆமாடா டுபுக்கு. டுவுக்கா? ஆமாடா குய்யா. குய்யாவா? ஏய் ஏய் ராகவா, அண்ணா திட்டலாண்ணா, அதுக்குன்னு இவ்வளோ கேவலமாவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. சரி திட்டிக்க. இது என்ன தெரியுமா? அப்பாயின்மெண்ட் லெட்டர். உங்க அண்ணன் கிட்ட வேலை செய்யாம போனா எனக்கு ஜாபே கிடைக்காதுன்னு ரொம்ப பில்டப் பண்ண. என் டேலண்ட கேள்விப்பட்டு வேலை எனக்கு தானா தேடி வந்துச்சு. அதான் என்னோட பவர். இப்ப என்ன சொல்ற ஜுஜுபி? ஹலோ ஜுஜுபி, என்னவோ இந்த அம்மாவோட திறமையை பார்த்து வேலை தேடி வந்துதான். எங்க அண்ணன் மட்டும் ஃபோன் பண்ணல. ராகவா, உன் டேலண்ட்டுக்கு தான் உனக்கு வேலை கிடைக்கும். டேய் நீ என்னடா ஏதோ உங்க அண்ணன் தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ற? உங்க அண்ணன் வேற நடுவுல உட்காந்துக்கிட்டு ராகவா ராகவா. உடனே நீ ஓகே அண்ணா, சரிங்க அண்ணா. ஏன்டா இப்படி வெட்டி பந்தா பண்றீங்க? மிஸ்டர் சூரி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். பர்டா பாய். அண்ணே, நீ எதிர்பார்த்த எல்லா மேட்டரும் அந்த பொண்ணுகிட்ட இருக்குண்ணே. கூப்பிடுறேன் இப்பவே ஐ லவ் யூ சொல்லிடுறியா? ஏய், பயமா இருக்குடா. அண்ணா நீங்க டான்னா 10 பேரை லைன்ல நிக்க வச்சு டிபிக்கி டிபிக்கின்னு சுட்டவரு. கன்னு விஷயத்துல டான் தான்டா, ஆனா பொண்ணு விஷயத்துல கொஞ்சம் பயமா இருக்குடா. அண்ணா பணம் போச்சுன்னா எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் வயசு போயிடுச்சுன்னா திரும்ப வராதுண்ணா. இல்லைண்ணா நீங்கள் எப்போ ஐ லவ் யூ சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் ரூட் எப்போ கிளியர் ஆகுறது? எனக்காக கொஞ்சம் கருணை காட்டுண்ணா. இப்படி தனியாக நீச்சல் அடித்தா நல்லா இல்லை. அந்த பொண்ணோட நீச்சல் அடித்தா எவ்வளோ நல்லா இருக்கும். கொஞ்சம் யோசிண்ணா, வரேன். தம்பி சொன்ன மேட்ரு கூட கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கே.